பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். ஜூமா நாளில் நாம் கேட்கும் துவாக்கள் ஏன் சில சமயம் இலக்கை அடைவதில்லை? காரணம் மிக எளியது. வெறும் கைகளை உயர்த்தி யா அல்லாஹ் என்று கேட்பது மட்டும் போதாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த ஒரு சிறப்பு வழி இருக்கிறது. அதை நாம் பின்பற்றினால் அந்த நாளின் முழு பரக்கத்தும் நம் இல்லத்தில் நுழையும். ஒரே ஒரு துஆ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. அதுதான் இந்த அற்புத துஆ. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. உங்கள் துஆக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஜூமா தொழுகைக்கு கூட்டமாகச் செல்கிறோம். ஆனால் நம் வாழ்வில் எந்த மாற்றமும் தெரிவதில்லை. காரணம், நாம் அந்த நாளின் மையப்புள்ளியை தவற விடுகிறோம். அந்த மையப்புள்ளி எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதில்தான் அந்த ரகசியம் ஒளிந்திருக்கிறது. நம்மில் பலர் ஜூமா தொழுகையை ஒரு கடமையாக கருதிச் செல்கிறோம். குத்பா உரையை முழுமையாகக் கேட்பதில்லை. தொலைபேசியை அமைதியாக்கிவிட்டு கவனத்தை வேறு எங்கோ செலுத்துகிறோம். இதனால் அந்த நாளின் முழுமையான நன்மையை நாம் இழக்கிறோம். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு பொன்னான நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை நாம் மேலும் தவறவிடுகிறோம். உண்மையில் அந்த நேரத்தை அடைவதற்கான எளிய வழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்வதுதான். இப்போது நாம் பார்க்கப் போகும் இந்த துஆவை ஓதத் தொடங்கியதும் உங்கள் இதயத்தில் ஒருவித அமைதி பரவுவதை உணர்வீர்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மின் நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. இதில் ஒரு ஆழமான ரகசியம் உள்ளது. நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒருமுறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது 10 மடங்கு அருள் புரிகிறான். இதை வெள்ளிக்கிழமை அன்று சொல்லும்போது அதன் நன்மை பன்மடங்கு பெருகுகிறது.